அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நான் மருத்துவர் நீலகண்டன் பேசுகிறேன். எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன விளக்கத்தினை தங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. கடவுள் மனிதனை மட்டும் படைக்கவில்லை, புல் பூண்டு ஆடு மாடு விலங்கினங்கள் அத்தனையும் கடவுள் தான் படைத்தார் என்றும் நம்புகிறேன். இருந்தும் எல்லா உயிரினத்தையும் வழிநடத்தி செல்லும் கடவுள் புல்லைத்தான் திங்க வேண்டும், தண்ணீரைத்தான் குடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த இறைவன் ஏன் மனிதனுக்கு விலங்கினங்களை அடித்து திங்கக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கவில்லை என்று எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு மதம் சார்ந்த நிகழ்வுகளிலும் அவருடைய வேதம் என்று ஒன்றை கூறிக்கொண்டு, அதனுடைய தாய்மொழி என்று ஒன்றை கூறிக்கொண்டு, அது எந்த மொழியில் உருவானதோ அதையே நாம் அடுத்த தலைமுறைக்கும் போதிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் தாய்மொழியில் மட்டும் கொண்டு செல்லக்கூடாது என்று என்னுடைய வேண்டுகோளையும் கேட்டு கேள்வியை தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். நன்றி வாய்ப்புக்கு. சகோதரர் டாக்டர் நீலகண்டன் அவங்க ஒரு கேள்வியையும் ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்கிறாங்க. கேள்வி என்னன்னாக்கா, ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஏன் கடவுள் ஆக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், நாங்கள் இருக்கக்கூடிய மதங்களில் இந்த சமஸ்கிருதம் சொல்லி ஒன்று சொல்கிறாங்க, அது எங்களுக்கு புரியாமலே இருந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் முஸ்லீம்களை அரபியை சொல்லியே கற்றுக் கொடுக்குறீங்களே, அதை நீங்கள் மாற்றிக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு நம்ம அவங்க வேண்டுகோளாக இருந்தாலும் அதில் நம்ம கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ரெண்டு விஷயத்தையுமே நம்ம கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுவோம். முதல் விஷயம் என்னென்னாக்கா, ஆடு மாடுகள் நம்ம சாப்பிட்றோம்ல, இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சாப்பிட்றது தப்புன்னு நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது, அது சரி. இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மளையும் எல்லாருமே நான் வெஜிடேரியனாக இருப்போம், ஒரு சிலர் தவிர்த்து. இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் எவ்வளோ நான் வெஜிடேரியன் இருக்காங்கன்னு ஒரு பட்டியலை போட்டிருக்கிறாங்க. தமிழகத்திலையும் அதே போல் பெரும்பான்மையான மக்கள், கிட்டத்தட்ட 97% மக்கள் தமிழகத்தில் நான் வெஜிடேரியன். கேரளா, இன்னும் வடகிழக்கு மாநிலங்களெல்லாம் போனோன்னா 99% நான் வெஜிடேரியன், 1% தான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இது கடவுள் மனிதர்களுக்காக படைத்த ஒன்று. இதை நம்ம ஏதோ தப்பு செய்கிற மாதிரி நினச்சி அணுகணும்னு சொன்னாக்கா அது கொஞ்சம் நமக்கு வருத்தமாக தான் இருக்கும். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எது உயிரினம்? இது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ ஒரு ஆடு மாடு இதை நம்ம சாப்பிடும்போது மட்டும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம உயிர்களை வதைக்கிறோம். உயிர்களை வதைக்கிறது தப்பு தானே. நம்ம நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட டாக்டர் தான் சொல்கிறாங்க, நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன், இருந்தாலும் அது நமக்கு அது ஒரு வதைக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துதே என்று சொன்னால், அது இறைவன் நமக்காக படைத்து தந்திருக்கக்கூடிய ஒன்று. இது முதல்ல விளங்கணும் ஒரு விஷயம். இன்னொன்று அடுத்தது என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம்ல. இப்போ உதாரணத்துக்கு ஆடு எல்லாருமே சாப்பிட்றோம். நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் மட்டும் ஒரு நாளைக்கு மனிதர்கள் சாப்பிடுவதற்காக லட்சக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு. இன்னும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் பார்த்தோம்னாக்கா இன்னும் அதிகமாக ஆகிறது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இவ்வளவு ஆடுகள் அறுக்கப்படுகிறது என்று சொன்னால் எங்கிருந்து வருது? அதை உற்பத்தி புரியணும்ல. நம்ம மனிதர்கள் அதை சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் அதிலே இறைவன் ஒரு அபிவிருத்தியை செய்து வைத்திருக்கிறார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புலி இருக்குல்ல, புலியை இன்று காக்க வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான், அழிந்து கொண்டே வருகிறது. சிங்கத்தை காக்க வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். யாருமே அறுத்தெல்லாம் சாப்பிட மாட்டோம். நம்ம அறுக்க போனோம்னா நம்மளை அறுத்துட்டு போயிடும். அது நல்ல பலமான மிருகங்கள், ஆனால் அதனுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. நீங்கள் ஆடுகளை தினமும் அறுத்து சாப்பிடுகிறீர்கள், அதனுடைய எண்ணிக்கை தாறுமாறாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கோழி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆர்டர் 1,00,000 கோழி வேணுமா, உங்களுக்கு நாளைக்கு நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியுன்ற அளவுக்கான ஒரு நிலையை நோக்கி மனிதன் சென்று கொண்டிருக்கிறார். இங்கே ஆடு கோழி எல்லாம் அந்த அளவுக்கு விஸ்திரமாக போயிட்டே இருக்கிறது. சரி, இது உயிரினங்களை வதைக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சோம் என்று சொன்னால், எது உயிரினம்? உயிரினங்களை வதைக்கக்கூடாது என்ற சித்தாந்தத்தை ஒரு பக்கம் பேசலாம், சாத்தியப்படுமா? உயிர்களை வதைக்காமல் மனிதன் வாழ முடியுமா? முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. உயிர் என்று சொன்னால் செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்கிறது. உயிரில் என்னங்க அர்த்தம்? அது சாப்பிடணும், அது வளரணும், அது சுவாசிக்கணும், அது இனப்பெருக்கம் செய்யணும். இதுதானே உயிர். தாவரத்தில் எல்லாமே நடக்குது. சாப்பிடுகிறது, சுவாசிக்கிறது, வளர்கிறது, இனப்பெருக்கமும் செய்கிறது. அப்போ அது உயிர் இல்லையா? அதுவும் உயிர் தான். அப்போ நம்ம ஒரு கீரை கடையோ ஒரு காயையோ ஒரு பழத்தையோ கூட நம்ம சாப்பிட முடியாது, அதற்கும் உயிர் இருக்கிறது. அப்போ எல்லாமே உயிர் தான். இறைவன் எப்படி படைச்சிருக்கிறார் பாருங்களேன். ஆடு மாடுகள் சைவம் தான் சாப்பிடும், புலி சிங்கம் அசைவத்தை சாப்பிடும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம படைப்பு எப்படி இருக்கு? மனிதனுடைய இயற்கையான படைப்பு சைவத்தையும் சாப்பிடலாம்,
அசைவத்தையும் சாப்பிடலாம். நம்முடைய பற்கள் அமைப்பு அப்படி. ஒரு புலிக்கு பல் அமைப்பு எப்படி இருக்கு, ஆட்டுக்கு பல் அமைப்பு எப்படி இருக்கு, நீங்க எடுத்து இன்னைக்கு அறிவியலோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், புலி பசித்தாலும் புல்லை தின்ன முடியாது, அது அசைவ உண்ணி. அதே மாதிரி ஆடு மாடுகள் வந்து சைவத்தை சாப்பிடும். ஆனால் மனிதனுடைய பல் அமைப்புகள் இரண்டையும் சாப்பிடுகின்ற மாதிரியான படைப்பாகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அப்போ உயிரினங்கள் என்று சொன்னால் எல்லாமே உயிரினம் என்று வந்துவிட்டால், அப்போ சாப்பிட மாட்டோம் என்று சொல்லி ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு நம்ம எல்லாம் ஆடு கோழியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோன்னு வைங்களேன். நான் சென்னையில் மட்டும்தானே லட்சம் சொன்னேன். தமிழ்நாட்டில் எத்தனை ஆடு இருக்கும், எத்தனை கோழி அறுப்பாங்க, எவ்வளோ மாடு அறுப்பாங்க, மீன் இருக்குல்ல, காசிமேடு பகுதியில் நீங்கள் போய் பார்த்துட்டு என்று சொன்னால் பெரிய பெரிய லான்ச்சரில் மீன்கள் உள்ளே வரும். ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் காசிமேடு மார்க்கெட்டு, நொச்சிக்குப்பம் மார்க்கெட்லாம் போனோம்னு சொன்னால், அது மாதிரி கடற்கரை ஓரம் உள்ள எல்லா மாவட்டங்கள்லையும் டன்னாக மீன்கள் உள்ளே வருகிறது. இதையெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் என்று ஒரு முடிவு எடுத்து விட்ட மனிதர்கள் என்று சொன்னார், இயங்குமா உலகம்? நம்ம சாத்தியத்தையும் யோசிக்கணும்ல. வெங்காயம் எவ்வளோ தெரியுமா விற்கும்? கிலோ 1000 ரூபாய் விற்கும். தக்காளி எவ்வளோ தெரியுமா விற்கும்? 2000 ரூபாய் விற்கும். நம்ம ஒரு காய்கறி வாங்க வேண்டும் என்று சொன்னால் கடுமையான போட்டி நிலவும். அப்ப மனிதர்களுக்கு இப்படி டன்னாக வரக்கூடிய இறைச்சிகள் இருக்கிறதுனால தான் ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அது உங்களுக்காக படைக்கப்பட்டது. இப்போ நம்ம இங்க இருக்கிறோம், நாங்க ஆடு மாடுகளை சாப்பிட மாட்டோம், அசைவம் சாப்பிட மாட்டோம்னு ஒரு முடிவு எடுக்கிறோம்னு வைங்களேன். எல்லா மனிதர்களுக்கும் சாத்தியமாகுமா? துருவ பிரதேசம் இருக்குல்ல, காய்கறியே கிடைக்காது, கீரை வகைகளே கிடைக்காது, அவனுக்கு மீன் தான் உணவு. கடல்ல வேட்டையாடித்தான் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிர்கதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அதுதான் உணவு. அடுத்து நமக்கு மருந்து வருதுல்ல, டாக்டர் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால், ஒரு இன்சுலின் தயாரிக்கணும், ஒரு நாய்க்கடிக்கு ஒரு மருந்து தயாரிக்கணும், மீன் மாத்திரைகள் தயாரிக்கணும், நிறைய விட்டமின்ஸ் மாத்திரைகள் தயாரிக்கணும். பல்வேறு வகையான மீன்கள் பயன்படுத்தப்படுகிறது, மாடுகள் பயன்படுத்தப்படுகிறது, குதிரை பயன்படுத்தப்படுகிறது, பன்றி பயன்படுத்தப்படுகிறது, பாம்பு பயன்படுத்தப்படுகிறது. இப்படி மனிதனுக்கு தேவையான மருந்துகள் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக நாம் ஏதாவது அந்த ஒரு உயிரினத்தை பலி கொடுத்து தான் ஆக வேண்டும். நம்ம வாங்கக்கூடிய பெல்ட்டாக இருக்கட்டும், நம்ம போடக்கூடிய ஷூவாக இருக்கட்டும், எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அங்கிருந்து தான் வருகிறது. அப்போ மனிதனுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பெற வேண்டும் என்பதற்காகவும் அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் ஏற்படுத்திய ஏற்பாடு இது. இல்லை, கடவுள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டது தான். உலகத்தில் மனிதர்களுக்காகத்தான் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு வேதனை செய்கிறோம், வருத்தப்படுறோன்ற மாதிரி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், விலங்குகளை இறைச்சிக்காக நம்ம அறுக்க போகிறோம். அறுக்க போகின்ற போது கடைபிடிக்கக்கூடிய சில நெறிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. என்ன செய்யணும்? இப்போ நிறைய நெறிமுறைகள் இருக்கிறது. துப்பாக்கியில் சுட்டு கொலை செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும், 2 கதவுகளுக்கு மத்தியில் வைத்து நெருக்கக்கூடியது இருக்கும், கட்டையில் அடித்து சாகடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும், கழுத்தை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு இருப்பாங்க, இப்படி சாகடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இப்படி உயிர்களை வதைக்கக்கூடாது, ஒரு குறிப்பார்ப்பதற்காக விலங்கினங்களை பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு விலங்கை வருத்தம் செய்யக்கூடியது, அது வதைக்கக்கூடியது. அப்போ ஒரு பயணம் செய்கின்ற போது ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் ஏறி பயணம் செய்ய வேண்டாம், 2 பேர் போங்க, அதுக்கு உரிய உணவுகளை கொடுங்க, ஒரு பாதுகாப்பாக வைங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. ஒரு பூனைக்கு உணவு தராததன் காரணமாக ஒரு பெண்மணி நரகத்திற்கு செல்வாள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு விலங்கினங்கள் என்று சொன்னால் அதற்கு எப்படி பராமரிக்கணும், என்ன செய்யணும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அந்த விலங்குகளை அறுக்கக்கூடிய ஒரு முறை என்று இஸ்லாம் சொல்கிறது. எப்படி அறுக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல ஒரு கூர்மையான ஒரு கத்தியை பயன்படுத்தணும் விலங்குகளை அறுப்பதற்காக. எப்படி அறுக்க வேண்டும் என்று சொன்னால், 2 வினாடிகள் கூட ஆகக்கூடாது. ஒரு விலங்கை அறுப்பதாக இருந்தால் இந்த இடங்கள் தான் நரம்புகள் மூளைகளுக்கு செல்லக்கூடிய தகவல்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடியது, இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியை சொல்லி நல்ல கூர்மையான ஆயுதத்தை கொண்டு உடனே அதை நாம் அறுத்து விட்டோம் என்று சொன்னால் சிக்னல் போவாது, வருத்தப்படாது, வேதனை இருக்காது, ஒரே ஒரு செகண்டில் அது முடிந்து விடும். கேம்பிரிட்ஜில் ஆய்வு செய்கிறார்கள், முஸ்லீம்கள் இப்படி அறுக்கிறார்களே, இது சரியான முறைதானா என்று ஷூட் முறை, அடித்து கொள்ளக்கூடிய முறை எல்லாமே ஆய்வு செய்யும்போது தலைக்கு தேவையான அந்த ஆய்வு செய்யக்கூடிய கருவிகள், இதயத்தை ஆய்வு செய்யக்கூடிய கருவிகள், இசிஜி என்னென்னலாம் இருக்கோ எல்லாவற்றையும் வைத்து
இப்படி பலி கொடுக்கும்போது அந்த விலங்குகள் வேதனையை உணர்கிறதா என்பதை ஆய்வு செய்கின்ற போது அந்த விலங்குகள் வேதனையை உணராத ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துடைய ஆய்வு முடிவுகள் இன்றும் இணையதளங்களில் கிடைக்கக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இதுதான் இயற்கையிலே உள்ளது. வதைக்காமல் வாழவே முடியாது. ராத்திரியில் கொசு கடிக்கும், இல்லை நாங்கள் ஆல் அவுட் வைக்க மாட்டோம், நாங்கள் கொசுவத்தியை பயன்படுத்த மாட்டோம், நாங்கள் கொசுக்களை கூட கொல்ல மாட்டோம் சொல்ல முடியுமா? பயிர்களை எலிகள் சேதம் பண்ணோம், இல்லை நாங்கள் உயிரினங்களை வதைக்க மாட்டோம், பயிர் வகைகளை நம்ம காப்பாற்ற முடியாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயத்தை செய்கின்ற போதுதான் அந்த நிலையை நம்ம பேணி நடக்க முடியும். இறைவன் மனிதர்களுக்காகத்தான் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து வசதிகளையும் அனைத்து வாய்ப்புகளையும் படைத்திருக்கக்கூடிய காரணம். அந்த அடிப்படையில் தான் இந்த இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கறி சாப்பிட்டா மிருக குணம் வரும்னு ஒரு சிலர் பேசுகிறாங்க. இது தவறான ஒரு வாதம். இது கறி சாப்பிடுகின்ற காரணத்தினால அவங்க ரொம்ப ஹார்ட் ஆயிடுவாங்க, மிருக குணம் வந்துடும். ஹிட்லர் தெரியுமா? 60 லட்சம் யூதர்களை கொலை செய்த ஹிட்லர் சைவ பிரியன். சைவத்தை மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்த ஹிட்லர் தான் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்திருக்கிறார். அன்னை தெரேசா, உலகத்திலேயே அமைதிக்கு பெயர் போனதாக விளங்கிய அன்னை தெரேசா அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சைவம் சாப்பிடுவதோ அசைவம் சாப்பிடுவதோ இது குணத்தை மாத்திரார், அது ஒரு உணவு. அது அதே நேரத்தில் அந்த உணவு நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால், ஏன்னா அவங்க மருத்துவராக இருக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கொலஸ்ட்ரால் அதிகப்படணும், இல்லை ஏதாவது ஒரு பாதிப்பு, அதை குறைச்சிக்கலாம்னா குறைத்து கொள்ளலாம். அதை சாப்பிடாமல் தவிர்த்து கொள்ளலாமா என்று சொன்னால் தவிர்த்து கொள்ளலாம். ஒருத்தர் 2 பேர் தவிர்க்கிற மாதிரி எல்லாருமே அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலகம் இயங்காது, எல்லா மக்களுக்கும் அது சிரமமாகிவிடும். மருந்து மாத்திரைகள் உற்பத்தி செய்ய முடியாது, கொசுக்களுடைய தொல்லை அதிகமாகிவிடும், பயிர்களை எலி மேயக்கூடியதாகும், பாம்பு பல்லி பூச்சாம்பாரான்னு எல்லாம் ஊருக்குள்ளே நிலவர சூழல் வந்துவிடும். எதை அடிக்க வேண்டுமோ அதை அடிக்க வேண்டும், எதை கொல்ல வேண்டுமோ அதை கொல்ல வேண்டும், எதை உரிய முறையில் அறுத்து சாப்பிட வேண்டுமோ அதை சாப்பிட்டோம் என்று சொன்னால் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது சகோதரர் டாக்டர் நீலகண்டன் அவங்க ஒரு கோரிக்கை ஒன்று வச்சாங்க. எனக்கு வரக்கூடிய எல்லா அந்த பேஷண்ட்டுக்கிட்டையும் நான் கேட்பேன், முஸ்லீம்கள்கிட்ட குறிப்பாக கேட்பேன், எல்லாருமே அந்த அரபியை படித்தவங்களும் இருக்கிறாங்க, படிக்காதவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாமே தமிழில் மாற்றிட்டீங்கன்னா, தாய்மொழி தமிழில் மாற்றிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாய்மொழி தமிழில் தான் நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். எங்களை பற்றி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நம்மில் கி நிமில் அப்படின்ட்டு ஆரம்பத்திலிருந்தே முஸ்லீம்கள் என்றாலே ஒரு அந்நிய நாட்டு சக்தி மாதிரியே காட்டி காட்டி ஆரம்ப காலத்திலிருந்து முஸ்லீம்களுக்கு தமிழ் பேச தெரியாது, நாங்கள் தமிழில் தான் உரை நிகழ்த்துறோம். நாங்கள் அரபி படித்திருந்தால் கூட அரபி விஷயங்களை ஒரு மேற்கோளுக்காக, திருக்குரான் என்பது மூலமொழி அரபியில் தான் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது பயங்கரமான ஒரு சேஃப்டி. ஒரு இறை வேதம் என்பது அதனுடைய மூல மொழியில் பாதுகாக்கப்படுவது தான் அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அது மூல மொழியில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. திருமறை குரானை தமிழகத்தில் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறு இஸ்லாமிய அறிஞர்கள் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நீங்கள் இப்போ போய் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மொழிபெயர்ப்புகள் திருக்குரானுக்கு கிடைக்கும். மொழிபெயர்த்து திருக்குரான் என்ன பேசுகிறது என்பதை தமிழில் எங்களால் சொல்லக்கூடிய அளவுக்கு அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் பேசியது எல்லாமே அரபி தான். அவர்களுடைய இந்த எல்லா போதனைகளும் அரபியில் தான் இருந்தது. அவ்வளவையும் இன்று தமிழகத்தில் தமிழிலே மொழிபெயர்த்து ஹதீஸ் கித்தாபுகள் என்று தமிழ் மொழிபெயர்ப்புகள் என்று கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம தமிழில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, பள்ளிவாசலில் பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொல்லும்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னுவாங்க. அது அரபி தானே, அது தமிழில் சொல்லலாம் தானே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் நமக்கு வரலாம். அது தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஏன் அரபியில் சொல்கிறீங்க அப்படின்னு. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் உலகளாவிய ஒரு சித்தாந்தம், உலகளாவிய அளவில் உள்ள ஒரு கொள்கை. இந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய எங்களுக்கு நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் நாங்கள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகலாம். இந்த பள்ளிக்கு தான் நீங்கள் போகணும், இந்த பள்ளிக்கு போகக்கூடாதுன்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷனு இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. அரபியில் தேசத்தில் பெரிய மன்னராக இருக்கார், அவர் கட்டி வச்சிருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருந்தால் கூட அதற்குள்ளே கூட போய் நான் தொழலாம். பல நாடுகளுக்கு நாங்கள் பயணம் செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து கேரளா போகிறேன், இங்கேருந்து இந்தியாவுக்குள்ளேயே சொல்கிறேன், கர்நாடகா போகிறேன், இங்கே பெங்களூர் போகிறேன், மற்ற ஊர்களுக்கு போகிறேன், அதே மாதிரி மகாராஷ்டிரா போகிறோம், டெல்லி போகிறோம். ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது. இப்போ பள்ளிவாசலில் இந்த அல்லாஹ் அக்பர் சவுண்டு கேட்டதுனாக்கா நாங்கள் என்ன நினச்சிக்கணும், இங்கே பள்ளிவாசல் இருக்குது. அதே மலையாளத்தில் சொன்னாங்கன்னு வைங்களேன், அதே வேறு ஏதோ கோயில் போல் இருக்குது, வேறு ஏதோ பிரார்த்தனை செய்கிறாங்க போல், வேறு ஏதோ விசேஷ நிகழ்ச்சி போலன்னு எனக்கு தெரியாமல் போயிடும். நான் கேரளாவுக்கு போகும்போது கூட அங்கே பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, நம்ம தொழுகைக்கு போகலாம். நான் கர்நாடகாவுக்கு போகிறேன் என்று சொன்னால் அங்கே ஒரு இடத்துல பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு நான் போகலாம்.
நான் பிரான்ஸ் போனால் போகலாம், அமெரிக்கா போனால் போகலாம், ரஷ்யா போனால் போகலாம். உலகத்தில் எந்த மொழி பேசக்கூடிய ஒரு நாடுக்கு நான் பயணம் செய்தால் கூட அங்கு பாங்கு அரபியில் சொல்லப்படுகின்ற போது அது எல்லாருக்குமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யூனிஃபார்மாக ஆகிவிட்டதுனால யதார்த்தமாக இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அப்படி சந்திச்சுட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அரபு நாடுகளில் பயணம் செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இங்கேருந்து அரபு நாடுக்கு போவாங்க. இங்கே பக்கத்தில் காரைக்கால், பாண்டிச்சேரியெல்லாம் நம்ம போய் பார்த்தோம் என்று சொன்னால் பிரான்ஸில் வேலை செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகள் சார்ந்து எந்த நாட்டுக்கு போனாலும் பாங்கு என்பது அரபியில் இருக்கின்ற அந்த ஒரு காரணத்திற்காக எங்களால் இலகுவாக அதற்கு போக முடியுது. அதனால் சில விஷயங்கள் மட்டும் நம்ம இந்த யூனிஃபார்முக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதை அரபி மொழியில் பயன்படுத்துகின்றோம். பெரும்பாலும் நாங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் என்ன பிரார்த்தனை செய்கிறோம் என்பதை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் எங்களால் தமிழில் சொல்ல முடியும். திருமறை குர்ஆனுடைய 114 அத்தியாயங்களும் எங்களால் தமிழில் சொல்ல முடியும். நபிகள் நாயகம் அவருடைய எல்லா பொன்மொழிகளையும் எங்களால் தமிழில் சொல்ல முடியும். எல்லா உரைகளையுமே இந்த இடத்துல நான் என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்துடைய எந்த விஷயத்தை நான் உங்களிடத்தில் சொல்வதாக இருந்தால் கூட என்னால் தமிழில் அதற்கான விளக்கம் கொடுக்க முடியும். அப்படியான ஒரு பயிற்சியை தான் நம்ம தமிழகத்தில் மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழியில் அறிந்து கொள்கின்ற போது தான் அதனுடைய உண்மையான அந்த பக்குவத்தை நம்ம பெற முடியும். அதனால் தமிழ் மொழியில் நம்ம பயிற்றுவிக்கிறோம். அதே நேரத்தில் அந்த அரபி என்பது ஒரு யூனிஃபார்மாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால் அதை நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை சகோதரர் அவங்க ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். மாற்ற வேண்டியதை நாங்கள் மாற்றி இருக்கிறோம், சிலது மாற்ற முடியாததும் இருக்கிறது என்பதை நம்ம தகவலாக சொல்லிக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.